கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை யோசிக்கும் பொழுது, நன்மையான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை யோசிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தீமையை யோசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நன்மையை யோசிக்க மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே வளர்ச்சி இல்லை? ஏனென்றால் தீமையான காரியங்களை யோசிப்பதினாலே, தீமை செய்வதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நம் மீது இருக்கும்போது எந்த சத்துருக்களின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. எந்த பலவீனங்களோ நோய்களோ நமக்கு வராது. கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எப்படியாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று தங்களுடைய இருதயத்தில் நினைப்பதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே இல்லை. நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே பாதுகாப்பு இல்லை? தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். மற்ற மனுஷர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கும் போது அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை யோசிக்கிறோமா அல்லது நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. பிரியமானவர்களே, தீமை செய்தால் பலன் தீமைதான். நன்மையை யோசித்தால் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? நன்மை செய்கிறவர்களாக மாறும்போது, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்யும் போது ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருடைய சமாதானம் தங்கி இருக்கும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று வசனம் சொல்கிறது. நாம் நன்மை செய்யும் போது, நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் தீமையான காரியங்களை யோசிக்கும் போது, மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்களை யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தீமையான காரியங்களை யோசிக்காதபடிக்கு நன்மையான காரியங்களை யோசிப்போம்.
கிருபையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் வரப்போற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, நன்மையான காரியங்களை யோசிப்போம், தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படுங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட 4 வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், மனமறங்குவீராக உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்துக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கணின்மணி போல பாதுகாத்தீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாத இறுதியில இருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பலவீனங்கள் வந்த போதும் கைவிடாமல் எங்களை கரம்பிடித்து வழி நடத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களால் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.